இன்றைக்கி வந்துட்டு நம்ம ஜிலேபி மீன் குழம்பு ஜிலேபி மீன் வறுவல் எப்படி பண்ணலான்னு தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உடனேயே பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம போடுற வீடியோ எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். வறுவலும் குழம்பும் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். தலை தனியாக எடுத்து வச்சது வந்துட்டு குழம்பு வச்சுக்கலாம். இப்போ வறுக்கிறதுக்கு வந்துட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு கொஞ்சம், ஒரு எலுமிச்சை ஜூஸ், தேவையான அளவுக்கு உப்பு, கொஞ்சம் கரம் மசாலா, சில்லி பவுடர் கொஞ்சம், ஜீரகப்பொடி கொஞ்சம், மிளகு பொடி கொஞ்சம், கார்ன்ஃப்ளவர் கொஞ்சம் சேர்த்து நல்லா கலந்து விட்டுடலாம். இந்த மசாலா எல்லாமே போட்டு நல்லா ஊறுனதுக்கு அப்புறம் மீன் வறுத்தோம் அப்படின்னா சூப்பராக இருக்கும். அந்த மீன் வாடையுமே இருக்காது. அதுக்கப்புறமேட்டுக்கு வீட்டு மிளகா பொடி கொஞ்சமாக போட்டு ஆட் பண்ணி நல்லா கலந்து வச்சிடலாம். இந்த மீன் வந்துட்டு ஒரு அரை மணி நேரம் போல் ஊறட்டும். அரை மணி நேரத்துக்கு மேலே ஊறினாலுமே நல்லா தான் இருக்கும். இப்போ வந்துட்டு நம்ம தலையெல்லாம் எடுத்து வச்சோம் பார்த்திங்களா, அது வந்துட்டு குழம்பு எப்படி வைக்கலான்னு பார்க்கலாம். ஒரு பாத்திரத்தில் எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் நல்லா காஞ்ச உடனே வடகம் போட்டுக்கிடலாம். அப்படி வடகம் இல்லை அப்படின்னா வெந்தயம் ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணிக்கிடலாம். தேவையான அளவுக்கு வெங்காயம் போட்டு நல்லா வதக்கி விட்டுடலாம். கருவேப்பிலையுமே ஆட் பண்ணி நல்லா வதக்கி விட்டுக்கிடலாம். நல்லா வதங்கினோடனே தக்காளி பழம் வந்து ஆட் பண்ணிக்கிடலாம். தக்காளி நல்லா வதங்குறதுக்கு கல் உப்பு கொஞ்சம் ஆட் பண்ணிக்கிடலாம். நல்லா வதக்கி விட்டுக்கிடலாம். தக்காளி நல்லா வதங்கட்டும். அதுக்குள்ளார புளி கரைசலை வந்துட்டு நம்ம கரைச்சி ரெடி பண்ணி எடுத்து வச்சுக்கிடலாம். மீன் குழம்புக்கு வந்துட்டு புளி கரைசல் வந்து கொஞ்சம் திக்காக நம்ம கரைச்சி வச்சுக்கிட்டோம் அப்படின்னா டேஸ்ட் நல்லாயிருக்கும். இப்போ வந்துட்டு மஞ்சள் பொடி கொஞ்சம், மிளகா பொடி தேவையான அளவுக்கு சேர்த்து ஆட் பண்ணி நல்லா கலந்து விட்டுக்கிடலாம். இந்த மிளகா பொடியும் மஞ்சள் பொடியும் வந்துட்டு எண்ணெயிலே ஒரு நிமிஷம் போல் நல்லா வதக்கி விட்டுக்கிடலாம். நல்லா மசாலாவோடு கலந்து விட்டாச்சு. இப்போ வந்துட்டு நம்ம புளி கரைச்சி எடுத்து வச்சுருக்கோம் பார்த்திங்களா, அந்த புளி கரைசல் வந்து இந்த அளவுக்கு நல்லா கொஞ்சம் திக்காக இருந்தால் ஓகே, இந்த பதத்துக்கு இருந்தால் ஓகே. அதை வந்துட்டு ஆட் பண்ணிக்கிடலாம். அதை ஆட் பண்ணி நல்லா கலந்து விட்டுக்கிடலாம். இப்போ வந்துட்டு தண்ணியுமே தேவையான அளவுக்கு ஆட் பண்ணிக்கிடலாம். நம்ம வந்துட்டு புளி கரைசலை திக்காக ஊற்றிக்கிட்டு தண்ணி கூட ஆட் பண்ணிக்கிட்டால் நல்லாயிருக்கும். புளி கரைசல் வந்து தண்ணியாக இருக்க தேவையில்லை, திக்காக பண்ணோம் அப்படின்னா டேஸ்ட்டே சூப்பராக இருக்கும். இப்போ வந்துட்டு தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றி மூடி போட்டு வச்சாச்சு. ஒரு 5லேருந்து ஒரு 10 நிமிஷம் போல் நல்லா குழம்பு வந்து கொதிக்கணும். கொதிச்சதுக்கு அப்புறம் மீன் தலை வந்துட்டு இதில் ஆட் பண்ணிக்கிடலாம். மீன் வந்துட்டு போடுறதுக்கு முன்னாடி குழம்புல வந்துட்டு உப்புலாம் கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்கணும். ஏன் அப்படின்னா மீனெல்லாம் போட்டுட்டால் குழம்பு உப்பு போட்டதுக்கப்புறம் நல்லா கிண்ட முடியாது. அதனால் முன்னாடியே எல்லாமே கரெக்டாக இருக்குதான்னு பார்த்துட்டு அதுக்கப்புறம் மீன் ஆட் பண்ணிக்கிடலாம். இப்போ வந்துட்டு எல்லாமே கரெக்டாக இருக்குது. மீனை ஆட் பண்ணிட்டோம். லைட்டாக ஒரு ஷேக் பண்ணி விட்டுட்டு அப்படியே மூடி போட்டு வச்சிடலாம். ஒரு 5லேருந்து ஒரு 10 நிமிஷம் போல் சிம்லேயே வச்சுட்டு மூடி போட்டு வச்சிடலாம். ஒரு 10 நிமிஷம் போல் திறந்து பார்த்தோமா அப்படியே எண்ணெய் சூப்பராக பிரிஞ்சு வந்திருக்கும். சூப்பரான மீன் குழம்பு வந்து ரெடி ஆகிடுச்சு. பார்த்தாவே அப்படியே சூப்பராக இருக்குது பாருங்க. பார்க்கவே சூப்பரான ஜிலேபி மீன் குழம்பு வந்து ரெடி ஆகிடுச்சு. அதுக்கப்புறம் வந்துட்டு இப்போ வறுக்கிறதுக்கு நம்ம மீன் வந்து எடுத்து வச்சோம் பார்த்திங்களா, அது ஒரு அரை மணி நேரம் போல் ஊறியாச்சு. மீனையுமே இப்போ நம்ம வறுத்து எடுக்க போகிறோம். இப்போ மீன் வந்துட்டு வறுத்து எடுத்தாச்சு. மீன் வந்துட்டு எப்பவுமே நம்ம வறுப்போம் பார்த்திங்களா, அதே போல் மீன் வறுத்து எடுத்துக்குங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.